கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 19:2 உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த பரிசுத்தம் எபிரேயத்துல காடோஷ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேவன் பரிசுத்தரா மாத்திரம் இல்லாம நம்மளையும் பரிசுத்தமாக்குகிற தேவனாகவும் இருக்கிறாரு. தேவனுடைய இயல்பான குவாலிட்டி தாங்க இந்த ஹோலினஸ். ஒரு தடவை இல்ல, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு 3 தடவை எழுதப்பட்டிருக்கு. தேவன் தனக்குன்னு ஒரு கூட்டம், ஒரு தேசம், ஒரு மொழி, ஒரு மலை அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அது அவருடைய சொந்தம்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு வாரத்துல 7வது நாளை மட்டும் ஆசீர்வச்சு அதை பரிசுத்தமாக்குனாருன்னு பாக்குறோம். 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை மாத்திரம் பிரித்தெடுக்கிறாரு. தேவனுக்கு சொந்தமான எதையுமே நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும். தேவனோட நடக்கிற நம்மளும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தாங்க. பரிசுத்தமாக்குதல் பாவம் இல்லாம வாழ்றது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் வித்தியாசமா பார்க்கவும் வாழவும் வேதத்தின்படி நடக்கவும் நாம எதிர்பார்க்கப்படுறோம். நம்ம போடுற ட்ரெஸ், நம்ம பேசுற விதம், கேட்கிற பாட்டு, பாக்குற வீடியோஸ், சாப்பிடுற சாப்பாடு, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தேவனுடைய பார்வையில அக்செப்டபிளா இருக்கணும். பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். வெளிப்புறமா மாத்திரம் இல்லாம அது பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளார்ந்த கிரியையுடைய விளைவாகும். நம்மளுடைய எஃபர்ட்ஸ்னால இல்லைங்க, நம்ம பரிசுத்தமாக்குகிற ஏகோவா மிகாதேஷ்கேம் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். பரிசுத்தர் 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 பரிசுத்தர்.